அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். ஈரோடு முதல் சக்தி வரை அதிமுக ஆட்சியிலே அந்த சாலை விரிவுபடுத்தினோம். இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கூடுதலான நிதியை பெற்று இன்னும் அற்புதமான சாலை அமைக்க திட்டமிட்டு அனுமதி பெற்றோம். இந்த ஆட்சியில் முடக்கப்பட்டு விட்டது. பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை, ஊராட்சிக்கோட்டை துணைமின் நிலையம், தீயணைப்பு நிலையம், மின்மயானம், சங்கவேசர் கோயிலுக்கு புறவழிச்சாலை ஆகிய பணிகள் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். கவுந்தப்பாடியில் கூட்டுக்குடி திட்டம் 13 கோடியில் நிறைவேற்றினோம். பட்டலூர் ஊராட்சியில் 3 கோடியில கூட்டுக்குடி திட்டம், மயிலம்பாடி ஊராட்சியில் 6 கோடியில கூட்டுக்குடி திட்டம், காவிரி உபநீரை பயன்படுத்தி குடிநீருக்காக ஏரிகளை நிரப்பும் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு 14 உபரி நீர் ஏற்றும் திட்டம், 20,000 ஏக்கர் லிப்ட் இரிகேஷன் மூலமாக வறண்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் செழிப்பாக பயனிடுவதற்கு இந்த ஆட்சி காலத்தில் உதவி செஞ்சோம். மயிலம்பாடி, குருவரெட்டியூர், கவுந்தபாடி ஆகிய இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் 1348 கட்டி கொடுத்தோம். பவானி தொகுதிக்கு உட்பட்ட பருவாச்சி, குருவரெட்டியூர், ஜம்பை, பெரியகுண்டம் வளர்ச்சி, வேளம்பாளையம் ஆகிய பகுதியில் 5 கால்நடை மருத்துவமனைகள் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது. பவானி முதல் கவுந்தபாடி வரை, பவானி முதல் அத்தானி வரை மற்றும் அம்மாமட்டை முதல் சத்தியமங்கலம் வரை ஆகிய சாலைகள் போக்குவரத்து சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டது. பவானி ஆற்று பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. பவானி ஆற்றில் தடுப்பணை 18 கோடியில் தடுக்கப்பட்டு அந்த தண்ணீரை தேக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். சலங்கபாளையம், பூலப்பாளையம், பெரியபாளையம், குறிச்சி, சித்தாறு ஆகிய ஊர்களில் 10 கோடி மதிப்பீட்டில் ஆற்றை கடக்க பாலங்கள் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்படும்.